இயேசுக்குள்ள இருந்த அதே மகிழ்ச்சி, இயேசுக்குள்ள இருந்த அதே சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க. பிலிப்பியர் 4:4 பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, always rejoice in the Lord. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பது உங்கள் பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பதுதான் உங்க பலன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவனுடைய புள்ள பரிசுத்த ஆவிக்குள்ளே மகிழ்ந்து களி கூற வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே எப்போதும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்க. அவர் சொல்லும் போது ஆபகுக் சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடிகள்ல பழம் உண்டாகாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், மந்தையிலே ஆடுகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். இதே சொல்றாரு பாருங்க, உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். என்னுடைய மகிழ்ச்சி அத்தி மரத்துல இல்ல, ஆடுகள் இல்ல, மாடுகள்ல இல்ல, வயல்கள்ல இல்ல. என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தரின் இருதயத்திலே தந்தார். தானியத்தால வரக்கூடிய மகிழ்ச்சி இல்ல, திரவியத்தினால வந்த மகிழ்ச்சி அல்ல. கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமானது. அது நம்மளை விட்டு என்னைக்குமே மாறாதது, எடுபடாதது. அதனால கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க.